Welcome to Drona's classes. நம்மளோட first chapter Metallurgy பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெட்டலர்ஜியில் என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, எப்படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் நம்ம பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு என்னென்ன மெத்தட்ஸால் நம்ம க்ரூட் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அப்புறம் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் thermodynamics and metallurgy, then how to predict the favorable conditions for reduction process using Ellingham's diagram, then how we can describe electrochemical principles of metallurgy, then apply electrochemical principles in extraction of metals, then finally electrode reactions in electrolytic refining, and then comes the uses of aluminum, zinc, gold and iron and copper. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன? மெட்டலர்ஜினா எர்த்ஸ் க்ரஸ்டில் இருக்கிற மெட்டல்ஸை எப்படி நம்ம எடுத்து ப்யூரிஃபை பண்ணி அதை ஒரு யூஸ்ஃபுல் ஆர்டிக்கலாக நம்ம பண்ணுறது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டலர்ஜி. இட் இஸ் அ சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் used for isolation of metal from its ores known as metallurgy. அப்போ ores அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ டெஃபினேஷன் ஆஃப் மெட்டலர்ஜியில் ஓர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ யூ வில் பி லேர்னிங் வாட் ஆர் ஓர்ஸ் அண்ட் வாட் ஆர் மினரல்ஸ். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். சில மெட்டல்ஸ் வந்து எர்த்ஸ் க்ரஸ்டில் நேட்டிவ் ஃபார்மில் இருக்கும். நேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அது எது கூடயுமே மிக்ஸ் ஆகாமல் ஜஸ்ட் அது அந்த மெட்டலாக மட்டுமே எர்த்ஸ் க்ரஸ்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுதான் நேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ் எது கூடயாவது மிக்ஸ் ஆகி, அஃப்கோர்ஸ் இப்போ எர்த்ஸ் க்ரஸ்டில் இருக்கும் போது இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருக்கும் இல்லையா? சாண்ட் இருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கிளே மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸோடலாம் மிக்ஸ் ஆகி அதே மாதிரி வேறு காம்பவுண்ட்ஸ் கூடயும் அது மிக்ஸ் ஆகி ஒரு இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படி தான் இருக்கும் நிறையா மெட்டல்ஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ரியாக்டிவான மெட்டல்ஸ், ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும். வேறஸ் இப்போது கோல்டு, சில்வர் இந்த மாதிரி நோபல் மெட்டல்ஸ் எல்லாம் நேட்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த நோபல் மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ரியாக்டிவ் கிடையாது. அப்படி இருக்கிறனால அது வேறு எது கூடயும் ரியாக்ட் பண்ணி காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதனால் அது நேட்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மினரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அயன் மெட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ அயன் மெட்டல் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 800 டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருக்குது அயனுக்கு. அப்போது அயன் எதுலெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கோ, என்ன ஃபார்ம்லெல்லாம் அயன் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த மினரல்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு 800 மினரல்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 800 எந்த மினரல்லேருந்து ப்ராஃபிட்டபிளி நம்ம அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அண்ட் ஈஸியாகவும் நம்ம அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எந்த மினரலில் பண்ண முடியுமோ அந்த மினரலை தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் அ சேயிங், ஆல் minerals are not ores but all ores are minerals. Okay, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம்க்கு பாக்சைட், கிளே, டயஸ்போர். ஓகே, எஸ், ஓர்ஸ்னால் என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஓர்ஸ் அப்படின்னா the mineral from which the metals can be economically and conveniently extracted are called an ore. So out of all the minerals, எந்த மினரல்லிருந்து மெட்டலை நம்ம ப்ராஃபிட்டபிளி அண்ட் கன்வீனியன்ட்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். அலுமினியமோட மினரல்ஸ் பார்த்திங்கன்னா பாக்சைட் அண்ட் சைனா கிளே ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எதுலேருந்து ப்ராஃபிட்டபிளி அண்ட் எக்கனாமிக்கலி ஆல்சோ ஈஸியாக அலுமினியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதுதான் ஓர் ஆஃப் அலுமினியம். அப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது bauxite is said to be the ore of aluminum, whereas china clay is not an ore but it is a mineral. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலுமினியம் சைனா கிளேலையும் இருக்குது, பாக்சைட்லேயும் இருக்குது. பட்
எதில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, எதில் ரொம்ப நிறையா இருக்குது, அதிலிருந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபிளி நம்ம அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ அதுதான் ஓராக இருக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அலுமினியம் பாக்சைட்லேருந்து எடுக்கிற அலுமினியம் வந்து ஈஸியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும், அதாவது நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியமை நம்ம எடுக்க முடியும். அதனால தான் பாக்சைட்டை நம்ம ஓர் ஆஃப் அலுமினியம்னு சொல்கிறோம். சைனா கிளேவை ஓருன்னு சொல்லலை, we are just saying it is a mineral. ஓகே, that's why நான் சொன்னேன் all ores are minerals but all minerals are not ores. அந்த சேயிங்க்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். எல்லா மினரல்ஸுமே ஓர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா மினரல்ஸ்லேருந்தும் ஒரு மெட்டலை நம்ம ப்ராஃபிட்டபிளாகவும் ஈஸியாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் எல்லா ஓர்ஸையும் நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், அலுமினியம், அயன், காப்பர், ஜிங்க், லெட், டின், சில்வர். ஸோ அதோடைய டிஃப்ரெண்ட் ஓர்ஸ் அலாங் வித் காம்போசிஷன் இருக்குது, ரைட்? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் 1 mark பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்ன ஓர், அதோட காம்போசிஷன் என்ன, ஒரு மெட்டலுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஒரு மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன? ஒரு மெட்டலை, சே ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இருக்குது. அயனை வந்து நம்ம டைரெக்டாக இப்போ அயன் ஆர்டிக்கல் ஒன்று செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? அயனை முதல்ல எர்த்ஸ் க்ரஸ்ட்லேருந்து எடுக்கணும். அயன் வந்து வெறும் அயனாக இருக்குமா? அப்படி இருக்காது. வேணால் கோல்டு வேணால் அப்படி இருக்கலாம். பட் அயன் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அயன் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரியாக்டிவ். ஸோ ரியாக்ட் பண்ணி அது டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸாக அது எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? அது காம்பவுண்ட்ஸ் மட்டும் இருக்காது, அது கூட சம் இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். சாண்டு, கிளே பார்ட்டிகல்ஸ், ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி மற்ற இம்ப்யூரிட்டிஸ், சிலிக்கா இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக அந்த மெட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னது? மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal, and third step refining of crude metal. All right, first concentration of ore அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஓர் எடுத்துக்கிறோம். இப்போ அலுமினியமுக்கு பாக்சைட்டுங்கிறது ஓர். ஸோ அந்த பாக்சைட் ஓர் எடுத்துக்கிட்டால் அதில் அந்த ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும் இருக்காது. அஃப்கோர்ஸ் அதில் சிலிக்கா அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதில் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்லெக்ட் பண்ணி அந்த ஓர் பார்ட்டிகல்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது கான்சன்ட்ரேஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் கேங். கேங்னா என்ன? த impurities like silica, stones and clayey materials which are present in the ore, that is called a gangue. Okay, so concentration க்கு நான் சொன்னேன் different types of methodologies இருக்குது அப்படின்னு. Number 1 அதில் hydraulic washing, then froth flotation, அப்புறம் leaching, then magnetic separation. ஸோ இப்போ எல்லா ஓர்ஸையுமே நம்ம ஹைட்ராலிக் வாஷிங் பண்ண முடியாது. இந்த ஓர்ஸுக்கு இந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த அப்ராப்ரியேட்டான மெத்தடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் வாஷிங் எடுத்துக்கிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்சஸ் இன் கிராவிட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் கேங் பார்ட்டிகல்ஸ். கேங் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன? இம்ப்யூரிட்டிஸ். இப்போ நம்ம ஓர் எடுத்துக்கிறோம். அந்த ஓரில் என்ன பண்ணுறோம்? we are passing jet of water, அதாவது வாட்டரை, ஸ்டீம் ஆஃப் வாட்டரை என்ன பண்ணுறோம்? பாஸ் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டாக வாட்டரை வந்து அந்த ஓர் மேலே பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஹெவியர் ஓர் பார்ட்டிகல்ஸ் வில் செட்டில் டவுன், whereas லைட்டர் impurities will wash away. இங்கே பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா? இங்கே இருக்கிற அந்த ஓர் பார்ட்டிகல்ஸில் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது? ஓர் பார்ட்டிகல்ஸ் ஹெவியாக இருக்கிறதெல்லாம் இங்கேயே செட்டில் ஆகிடுது. பட் லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வாட்டரில் வாஷ் ஆகி இங்கே தனியாக
கலெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் வாஷிங். ஸோ இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, வேர் ஓர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெவியர் தேன் த earthly ஆர் ராக்கி கேங் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஓர் வந்து இம்ப்யூரிட்டிஸை விட ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடுக்கு போகலாம். அப்போ தான் ஓர் அங்கே செட்டில் டவுன் ஆகும், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகும். எக்ஸாம்பிள் hematite ore, which is a ore of iron. Okay, then tin stone and native ores of silver and gold. So இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஹைட்ராலிக் வாஷிங்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தடுக்கு பேர் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஃப்ரோத் அப்படின்னா நுரை, ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா இந்த நுரை வந்து ஃப்ளோட் ஆகி அதை தனியாக நம்ம கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இன் டீட்டெயிலாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்க ஓர் பார்ட்டிகல்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வாட்டரில் ஆட் பண்ணுறோம். வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு we will be adding something called collectors and frothing agent. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெட் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம அதில் கலெக்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். கலெக்டர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கெமிக்கல் லைக் சோடியம் எத்தில் xanthates. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இட் வில் என்ஹான்ஸ் த நான் வெட்டபிலிட்டி ஆஃப் த மினரல் பார்ட்டிகல்ஸ். நான் வெட்டபிலிட்டினா அந்த ஓர் ஆக்சுவலி வாட்டரில் வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கலெக்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன் வெட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போது ஃபர்தராக பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த ப்ராசஸில். அதை தான் நம்ம ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரோட்டிங் ஏஜென்ட்ஸ் லைக் பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். எனிதிங் தட் என்ஹான்சஸ் த ஃப்ரோத்திங் இஸ் கால்ட் ஃப்ரோத்திங் ஏஜென்ட். ஸோ இது எப்படி ஃப்ரோத் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, we have a pipe like this. இங்கே பாருங்கள், இதுதான் அதோட ப்ராசஸ் ரைட்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள இந்த மினரல்ஸை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு த்ரூ திஸ் ஃபீடர் நம்ம மினரல்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் we have a rotating pedal. ஸோ இதை ரொட்டேட் பண்ணும் போது இங்கேருந்து ஏர் கூட உள்ளே போகும். ஓகே, ஸோ ஏர் உள்ளே போயிட்டே இது ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும், அதாவது நுரை ஃபார்ம் ஆகும். அந்த நுரையில் இங்கே இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் அதில் ஸ்டிக் ஆன் ஆகி அப்படியே தனியாக நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே என்னென்ன செட்டில் ஆகும் அப்படின்னா, வாட்டரில் வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போய் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, மினரல்ஸில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி வெறும் அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து நம்ம செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். ஆல்ரைட், அப்புறம் நம்ம தனியாக அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஆட் பண்ணிக்கக்கூடியது கலெக்டர் which is sodium xanthate, ethyl xanthate, and then frothing agent like pine oil, eucalyptus oil, which helps in froth formation. Froth அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக இது ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம டிப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டிப்ரெசண்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸே மெயினாக சல்ஃபைடு ஓர்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸுக்கு இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கேங்கை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி ஓர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சல்ஃபைடு ஓர்ஸுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம பிபிஎஸ், லெட் சல்ஃபைடு ஆர் ஜிங்க் சல்ஃபைடு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா பியூரிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃப்ரோத்தை நம்ம எப்படி தனியாக கலெக்ட் பண்ணுவோம், எப்படி அந்த இம்ப்யூரிட்டிஸை தட் இஸ் அந்த கேங் பார்ட்டிகல்ஸை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் டிப்ரெசன்ஸ். டிப்ரெசன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் such as sodium cyanide, sodium carbonate, which are used to depress one of the sulfide ore. Suppose உங்களோட ஓரில்
more than one sulfide இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். For example, you have zinc sulfide and lead sulfide. இந்த ரெண்டுமே உன்னோட ஓரில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை என்ன? lead sulfide தான் வேணும். அப்போ இந்த zinc sulfide நம்மளுக்கு வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we will be adding depressant like sodium cyanide. ஸோ sodium cyanide ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும்? அந்த sodium cyanide இந்த zinc sulfide காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை ஃப்ரோத்தில் போக விடாமல் தடுக்கும். அப்போ அந்த ஃப்ரோத்தில் என்ன மட்டும் போகும்? இந்த ஜிங்க் லெட் சல்ஃபைடு மட்டும்தான் அந்த ஃப்ரோத்தில் போகும். ஸோ தட் நம்ம லெட் சல்ஃபைடை தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிங்க் சல்ஃபைடை நம்ம அங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் டிப்ரெசன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது லீச்சிங் அப்படின்னா என்ன? லீச்சிங் அப்படிங்கிறது இன்னொரு மெத்தட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நம்ம இப்போ பார்த்தது என்ன? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்குறது லீச்சிங். ஸோ இந்த லீச்சிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னோட அந்த ஓரை எடுத்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஓரை நம்ம சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும் போது we will see that the ore will form a soluble salt. அந்த ஓர் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகி சால்ட் சொல்யூஷன் ஆகிடும். பட் அங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த கேங் பார்ட்டிகல்ஸ், அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகாமல் அங்கே இன்சால்யூபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபில்டர் பண்ணி அந்த இன்சால்யூபிள் பார்ட்டிகல்ஸை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் லீச்சிங். டைப்ஸ் ஆஃப் லீச்சிங். என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் லீச்சிங் இருக்குது அப்படின்னா, சைனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அண்ட் ஆசிட் லீச்சிங். ஒன்றொன்னா இந்த டைப்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைனைட் லீச்சிங். இப்போது சைனைட் லீச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு ஓர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரஷ்டு கோல்டு ஓரை நம்ம என்ன பண்ணுறோம்? we are adding it with aerated dilute solution of sodium cyanide. So aerated dilute solution என்ன? you pass air at the same time add this ore. air pass பண்ணிட்டே இந்த கோல்டு க்ரஷ்டு கோல்டு ஓரை நம்ம என்ன பண்ணுறோம்? dilute sodium cyanide அந்த சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, கோல்டு will form a soluble cyanide complex. ஸோ கோல்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், கோல்டை இந்த சைனைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சைனைடில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், தட் இஸ் ஆக்சிஜன், ரைட், அண்ட் வாட்டர். அக்வஸ் சொல்யூஷனால என்ன? வாட்டர் தான் அங்கே சால்வெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? AuCN twice, which is a complex. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அ சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இது சால்யூபிள் ஆகிடும். ஓகே, ஸோ இதிலிருந்து இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம கோல்டை எப்படி தனியாக எடுக்கணும் அப்படின்னா, we will go for reduction. ஸோ ரெடியூஸ் பண்ணும் போது பை ஆடிங் ஜிங்க் ஆட் பண்ணோம்னா இந்த கோல்டு வந்து இட் வில் ரெடியூஸ் டு இட்ஸ் எலிமெண்டல் ஸ்டேட். அதாவது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோவாக இருக்கும் இல்லையா? எனி மெட்டல் in its elemental state will have zero oxidation state. So that is called reduction இல்லையா? இந்த காம்ப்ளெக்ஸில் இங்கேருந்து கோல்டு என்ன ஆகிடுது? எலிமெண்டல் கோல்டாக ரெடியூஸ் ஆகிடுது. எப்போ? when you add zinc. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் cementation. ஓகே, this is called cementation. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங்னா என்னென்னா, நம்ம அந்த க்ரஷ்ட் ஓர் பார்ட்டிகல்ஸை which are for example nickel, copper, cobalt ore நம்ம aqueous அமோனியாவில், அதாவது அமோனியா கேஸ் when passed in water, அதுக்கு பேர் தான் aqueous ammonia, or we can call it ammonium hydroxide, NH4OH. ஓகே, ஸோ இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடில் இல்லை அக்வஸ் அமோனியாவில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ரைட்? இங்கே பாருங்கள், nickel hexaamine complex, copper tetraamine complex and cobalt pentamine hydrate, இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸஸ்லாம் என்ன ஆகிடும்? இது வந்து செட்டில் ஆகிடும். இட் வில் பி சால்யூபிள். அந்த சொல்யூஷன்லேயே என்ன ஆகிடும்? இது சால்யூபிளாக இருக்கும். பட் இந்த கேங் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த அயன் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் அலுமினோசிலிகேட் இம்ப்யூரிட்டிஸ், ஹைட்ராக்சைடு இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து soluble irukadu. So we can easily remove those gang particles. So this is called ammonia leaching. இந்த மெத்தடுக்கு பேர் alkali leaching. So alkali leaching நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are taking alkali solution like sodium hydroxide solution and we are adding the
ore into it. For example, நம்ம இப்போ எடுத்துக்கிறது bauxite ore, which is a very important ore of aluminum. So இந்த bauxite ore எடுத்து நம்ம இந்த aqueous sodium hydroxide at 470 to 520 Kelvin at 35 atmosphere pressure நம்ம react பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு soluble complex கிடைக்கும், which is called sodium meta-aluminate. Okay, sodium meta-aluminate. Along with that நம்மளுக்கு impurities of iron oxide and titanium oxide கிடைக்கும். இங்க பாருங்க. So this is the bauxite that you are treating with sodium hydroxide in water. So you get this sodium aluminate. This is the soluble complex. So இப்போ இந்த சொல்யூஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கூல் பண்ணி டீகேண்ட் பண்ணி ஃபர்தராக டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் we are adding கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா இது ரொம்ப ஆல்கலியில் இருக்குது இல்லையா, இது ரொம்ப பேசிக்காக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறோம், which is acidic. எப்போவுமே நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் acidic in nature and metal oxides are basic in nature. இப்போ sodium is a metal, ஸோ அதோட ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட், சோடியம் ஆக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும். அதனால தான் அது ஆல்கலி சொல்யூஷன்னு சொல்கிறோம். அதோட pH வந்து more than 7 to 14 இருக்கும் பேசஸ்க்கு pH, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா we are adding carbon dioxide to it. எதனால் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறோம், அந்த பெசிசிட்டியை ஆர் அந்த பேசிக் நேச்சரை அசிடிஃபை பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ when you add carbon dioxide you get hydrated salt of aluminum trioxide, Al2O3.X some hydrates you get. Further இந்த precipitate நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸாக நம்ம வெளியில் வந்துடும். ஓகே, so if you filter it and heat it around 1670 Kelvin you get pure alumina. Al2O3 is called alumina. இந்த மெத்தடுக்கு பேர் ஆசிட் லீச்சிங். ஸோ இங்கே நம்ம இந்த க்ரஷ்ட் ஓர் எடுத்து ஆசிடில் ஆட் பண்ணுறோம், லைக் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை நான் சல்ஃபியூரிக் ஆசிடில் ஆட் பண்ணனா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு சால்யூபிள் சல்ஃபேட்ஸ் அண்ட் எலிமெண்டல் சல்ஃபர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க் சல்ஃபைட் upon treating with sulfuric acid in the presence of oxygen will be converted into zinc sulfate, which is a soluble salt. Along with that element sulfur and water are the byproduct. So அந்த insoluble இருக்கிற sulfides எல்லாம் இப்போ element sulfur element ஆவும் sulfate which is soluble ஆவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ பார்க்க போகிற மெத்தடுக்கு பேர் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இந்த மெத்தடை என்ன மாதிரி ஓர்ஸுக்கு யூஸ் பண்ணலான்னா, எந்த ஓர்ஸ்லலாம் மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ், இப்போ மேபி சில ஓருக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது கூட சில நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஓரெல்லாம் நம்ம இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனுங்கிற மெத்தடை வச்சு செப்பரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let us take tin stone which can be separated from wolframite. Okay, wolframite are impurities which are magnetic. So இந்த மாதிரி டின்னையும் அந்த மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸையும் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஓர்ஸ் ஆஃப் குரோமைட் அண்ட் பைரோலூசைட் which have magnetic property. இந்த ஓர்ஸுக்கு எல்லாமே என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஓரை தனியாகவும் நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸை தனியாகவும் இந்த மெத்தடை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் வழியாக நம்ம க்ரஷ்டு ஓரை போடுறோம். ஸோ போடும் போது இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 2 wheels along with a belt. ஓகே, ஸோ இங்கே போடுற அந்த க்ரஷ்டு ஓர் இந்த பெல்ட் வழியாக அப்படியே போய் இந்த ஒன் ஆஃப் த வீல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக இருக்குது. ஸோ இது ஒரு மேக்னெட்டிக் வீல். அப்போது இந்த ஓர் வந்து ஓர் பார்ட்டிகல்ஸ் இப்படி போக போக மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் மேக்னெட்டிக் ஓர் எல்லாமே இந்த மேக்னெட்டுக்கு கீழே ஒரு ஹீப்பாக ஃபார்ம் ஆகும். வேறாஸ் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த பெல்ட் வழியாக வந்து அப்படியே தனியாக வந்து விழுந்துடும். ஸோ இது வழியாக நம்ம மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ நம்ம ஓர் பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்சன்ட்ரேட் பண்ணி
எடுத்திருக்கோம். கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம், அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வெறும் ஓர் பார்ட்டிகல்ஸை தனியாக வச்சுருக்கோம், which can be called as the crude metal. ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, க்ரூடான மெட்டல் இருக்குது. க்ரூட் மெட்டல்னால் என்ன அர்த்தம், பியூரிஃபை பண்ணாத மெட்டல் அந்த ஓரில் இருக்குது. இப்போ நம்ம அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, we have 2 steps. ஒன்று அந்த ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்த ஸ்டெப்பில் அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி திரும்ப நம்ம மெட்டலை செப்பரேட்டாக எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் அந்த 2 ஸ்டெப்ஸ். அந்த க்ரஷ்டு ஓரை நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம், தட் இஸ் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி அந்த மெட்டல் ஆக்சைடை திரும்ப ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் தனியாக வெளியில் போயிடும். we will have the metal alone. Okay, so this is called extraction of crude metal. So this method which is called roasting. Roasting la enna பண்ணுவோம்னா, we will pass excess of oxygen and we will heat the ore to extreme temperatures, that is below its melting point. Okay, ஸோ நம்ம பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸுக்கு ஆக்சிஜன் பாஸ் பண்ணி அந்த இம்பியூர் ஓர் இருக்கு இல்லையா, தட் இஸ் க்ரூட் மெட்டல் இருக்கிற ஓர், அதை நம்ம ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும், அது மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் த ஓர் PbS. when you pass excess oxygen and heat you get its oxide, lead oxide. Similarly zinc sulfide upon roasting gives zinc oxide. Similarly Cu2S forms Cu2O. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த சல்ஃபைட் ஓர்ஸ் எல்லாமே இப்போது ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணி இந்த மெட்டலை தனியாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஓர் மட்டும்தான் ஆக்சிடைஸ் ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஈவன் இம்ப்யூரிட்டிஸ் லைக் அர்சனிக், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் கூட ஆக்சிஜனோட அதோட ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகி எஸ்கேப் ஆகிடும். ஸோ த்ரூ திஸ் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ் present in the crushed ore. Now comes the next method called calcination. So calcination is also a kind of oxidation. இப்போ நம்ம ரோஸ்டிங்கில் என்ன பார்த்தோம், we are passing oxygen at higher temperatures இல்லையா. அதே மாதிரி இப்போ calcinationல என்ன பண்ணுறோன்னா, we are still heating the ore but in the absence of oxygen, or you can say in limited supply of air or oxygen. ஓகேவா. ஸோ அந்த crushed ore நம்ம we are heating it to higher temperatures but in the absence of air, that is called calcination. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, ஓர் பார்ட்டிகல்ஸில் சப்போஸ் வாட்டர் அட்டாச்சாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ அந்த ஹைட்ரேட் மாலிக்யூல் எல்லாமே வாட்டர் வேப்பராக இவால்வ் ஆகி போயிடும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த ஓரில் இருந்தாலும் அது எக்ஸ்பெல் ஆகி ஃபைனலி அது ஒரு போரஸ் ஓராக ஃபார்ம் ஆகிடும். போரஸ் ஓர்னால் இப்போது ஒரு காம்பவுண்ட் வந்து கேஸாக எஸ்கேப் ஆகுதுன்னா அங்கே வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஓர் வந்து போரஸாக இருக்கும், ஒரு மாதிரி கிறிஸ்டலைனாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன போர்ஸோடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடும். இங்கே பாருங்கள், லெட் கார்பனேட் அதை ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது பை எவல்யூஷன் ஆஃப் CO2, ரைட். ஸோ இந்த கால்சினேஷன் மெத்தடே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் கார்பனேட் ஓர்ஸ், whereas roasting is suitable for sulfide ores. All right, so இப்போ calcium carbonate எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது calcium oxide and CO2 evolve ஆகுது. zinc carbonate ஹீட் பண்ணோம்னா zinc oxide ஆகும் carbon dioxide ஆகும் அது decompose ஆகுது. Similarly magnesium carbonate and calcium carbonate ஹீட் பண்ணும்போது magnesium oxide and calcium oxide along with 2 molecules of CO2 evolve ஆகுது. Okay, so not only carbonate ores can be heated and we can expel CO2. It's not only that, அது இல்லாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கிற ஓர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் Fe2O3, இதில் 3 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், யூ வில் கெட் Fe2O3 which is anhydrous. Anhydrousனா with elimination of water molecule. ஓகே, அதே மாதிரி அலுமினா which is a dihydrate. ஸோ 2 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. ஹீட் பண்ணும்போது you will get anhydrous aluminum oxide along with
water molecule which is evolved. நம்ம இந்த extraction of crude metalல ரெண்டு ஸ்டெப் பார்த்தோம். First step, converting the concentrated ore into its metal oxide. அந்த concentrated ore நம்ம என்ன பண்ணோம், metal oxide convert பண்ணோம். அதுக்கு தான் நம்ம roasting and calcination எக்ஸாம்பிளாக பார்த்தோம், in which roasting was used to convert sulfide ores to their metal oxides, and in calcination, which is usually done in carbonate ores, இல்லையா? So carbonate ores நம்ம என்ன பண்ணுறோம், we are heating that ore at higher temperatures in absence of oxygen or air. அதுதான் calcination பார்த்தோம். இதுக்கப்புறம் அதை மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம், அந்த ஃபார்ம் பண்ணியிருக்க மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ஸோ தட் வி கெட் த க்ரூட் மெட்டல். ஆல்ரைட், இப்போ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்? We can add reducing agents like carbon, you can add carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals like sodium, lithium. So இதெல்லாம் ஆட் பண்ணும்போது the metal oxide can get reduced. இப்போ எந்த மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சர்டன் மெட்டல் ஆக்சைட்ஸுக்கெலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்பனை நம்ம we cannot use as a reducing agent for sodium, potassium, aluminum ores etc. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடை எடுத்து நம்ம ஜிங்க் ஆக்சைடு, Al2O3 இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்து எந்த ஓரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு we will use எலிங்கம் டயக்ராம். ஸோ எலிங்கம் டயக்ராமை வச்சு தான் நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த ஓரை ரெடியூஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கே நம்ம வர முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ்க்கு பேர் ஸ்மெல்ட்டிங். ஸோ இந்த ஸ்மெல்ட்டிங்கில் என்ன பண்ணுறோம்னா, அந்த க்ரஷ்டு ஓரில் நம்ம ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃப்ளக்ஸுங்கிறது ஒரு ஏஜென்ட், இட் இஸ் அ கெமிக்கல் விச் இஸ் யூஸ் டு மேக் அ ஃபியூசபிள் ஸ்லாக். ஃபியூசபிள் ஸ்லாக் அப்படின்னா அந்த இம்ப்யூரிட்டிஸோட இந்த ஆட் பண்ணுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்லாகை கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்லாகுங்கிறது விச் இட் வில் கண்டெயின் இம்ப்யூரிட்டிஸ், அதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளக்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம், லைக் கார்பன் ஆர் கார்பன் மோனாக்சைடு, ரைட், அலுமினியம், இதெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி we are heating the crushed ore to a higher temperature in a furnace. furnace அப்படின்னா என்ன? நம்ம நார்மல் ஹீட்டிங் ரியாக்ஷன்ஸை லேபில் இருக்க பன்சன் பர்னரில் பண்ணலாம் இல்லையா? பட் ஃபர்னேஸ் அப்படின்னா ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்ஸ் லைக் 1000-2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்னேஸில் தான் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால்சினேஷன், ரோஸ்டிங் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபர்னேசஸில் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்மெல்ட்டிங்கையுமே நம்ம என்ன பண்ணுறோம், we are using a furnace. ஸோ ஃபர்ஸ்ட் we are taking the concentrated ore, அதில் நம்ம ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி அது ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து in which the impurities are present. ஆல்ரைட், இப்போ நம்ம அந்த கார்பன் மோனாக்சைடு மாதிரி இருக்க ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னு என்னாகும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அயன் ஆக்சைடு எடுத்துக்கலாம். இதில் நம்ம கார்பன் மோனாக்சைடு விச் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட், இதை நம்ம ஆட் பண்ணும் போது என்னாகும், இந்த அயன் ஆக்சைடு வந்து அயனாக ரெடியூஸ் ஆகுது. ரைட், ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்டு டு carbon dioxide. So this process is called smelting. Okay, இப்போ sometimes நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா basic flux ஆட் பண்ணுவோம். basic fluxனா என்ன? இப்போ limestone, calcium oxide is an example for a basic flux. basic in nature-ஆ இருக்கு. ஸோ எந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் நம்ம பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணோம்னா, சப்போஸ் உனக்கு impurities which are more acidic ன்னு வச்சுக்கோங்களேன், impurities ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பேசிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுவோம். இப்போ நமக்கு சிலிக்கா இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குன்னா, சிலிக்கா ஆக்சைட்ஸ் எல்லாமே அசிடிக் இன் நேச்சர். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ non-metal oxides are acidic. Silica being a non-metal will have an acidic oxide. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம பேசிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுவோம், லைக் கால்சியம் ஆக்சைடு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கால்சியம் ஆக்சைடு இந்த ஃப்ளக்ஸ் இந்த சிலிக்கா டை ஆக்சைடோட ஆட் ஆகும் போது இட் வில் ஃபார்ம் CaSiO3 which is the slag. ஸோ இதை ஈஸியாக
மோல்டன் கண்டிஷனில் இருக்கிறனால அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் பை கார்பன். இப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துகிட்டு அதை நம்ம கார்பனை வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ கார்பன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கோக், அதாவது கோலோட ஃபார்மில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா if you take a metal oxide like zinc oxide நம்ம கோக்கோட ட்ரீட் பண்ணால், that is carbon in its solid form gives me carbon monoxide along with zinc. ஸோ இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுது ஜிங்க் ஆக்சைட்லேருந்து. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் தான் என்னது, ரிடக்ஷன். அதே மாதிரி மேங்கனீஸ் ஆக்சைடை நம்ம கோக்கில் ட்ரீட் பண்ணோம்னா மேங்கனீஸ் மெட்டல் கிடைக்குது along with carbon monoxide as the byproduct. Similarly குரோமியம் ட்ரைஆக்சைடு எடுத்து கார்பனோட ட்ரீட் பண்ணும்போது we get chromium separately, அது இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு பை ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் an example for reduction using carbon as a reducing agent. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனை வச்சு எப்படி ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் ஐ திங்க் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு இல்லையா. ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இதை நம்ம ரிடக்ஷன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ ஹைட்ரஜனை வச்சு எப்படி ரிடக்ஷன் ரியாக்ஷன் பண்ணலான்னா, இப்போது யூ டேக் அன் எக்ஸாம்பிள் லைக் Ag2O சில்வர் ஆக்சைடை ஹைட்ரஜன் கேஸோட ட்ரீட் பண்ணும்போது H2O ஃபார்ம் ஆகி சில்வர் மெட்டல் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா silver is getting reduced, அதாவது அந்த ஆக்சிஜன் சில்வர்லேருந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் ரிடக்ஷன். ஓகே, அதே மாதிரி Fe3O4 ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் பை ப்ராடக்டாக கிடைக்கிது, அயன் வந்து ரெடியூஸ்ட் ஃபார்மில் கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். இதே மாதிரி நிக்கல் ஆக்சைடையும் நம்ம if we treat it with water gas அப்படின்னா என்ன, hydrogen in the presence of carbon monoxide. ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், we get nickel as the reduced product and இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜன் இந்த கார்பன் மோனாக்சைடோட கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது, அப்புறம் H2O செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ ஹாவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் as the byproduct along with nickel metal which is the reduced product. ஃபஸ்ட்டு நம்ம ரிடக்ஷன் வித் கார்பன் பார்த்தோம், நெக்ஸ்ட் ரிடக்ஷன் வித் ஹைட்ரஜன் பார்த்தோம். இப்போ நம்ம ரிடக்ஷன் பை அ மெட்டல் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Cr2O3 இந்த மாதிரி குரோமியம் ஆக்சைடெலாம் எடுத்துக்கிட்டால் இதை நம்ம அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட்டு அந்த மெட்டல் ஆக்சைடு எடுத்து நம்ம அலுமினியம் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா ஃபயர் கிளே க்ரூசிபிள் அப்படிங்கிறது ஒரு அப்பேரட்டஸ். இப்போ நம்ம ஹையர் டெம்பரேச்சர் ஹீட் பண்ண வேண்டிய ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் எடுத்து, அதாவது அந்த ரியாக்டன்ஸ் எடுத்து க்ரூசிபிளில் வச்சு அதை தான் நம்ம ஃபர்னேஸில் வச்சு ஹீட் பண்ணுவோம். நம்ம டைரெக்டாக கிளாஸ் வெசல்ஸை வைக்க முடியாது. ஸோ அந்த செராமிக்கில் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்டிக்கலுக்கு பேர் தான் க்ரூசிபிள். ஸோ க்ரூசிபிளில் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டை வச்சுட்டு, அதாவது நம்மளோட ரியாக்டன்ஸ் நம்மளோட Cr2O3யும் அலுமினியம் பவுடரையும் சேர்த்து க்ரூசிபிளில் வச்சு அதை நம்ம ஃபர்னேஸ்க்குள்ளே வைக்கணும். ஃபர்னேஸ் எதுக்கு, டு கோ ஃபார் எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸ், ஹையர் டெம்பரேச்சர்ஸில் ஹீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபர்னேஸில் வைக்கணும். இப்போ நம்ம க்ரூசிபிளில் ஆல்ரெடி அலுமினியம் பவுடரையும் Cr2O3 ரியாக்டன்ட்டையும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த அலுமினோ தெர்மைட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இக்னிஷன் மிக்சர் அப்படின்னு ஒன்று வேணும். இக்னிஷன் மிக்சர் அப்படின்னா என்னென்னா பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீஷியம். இங்கே பாருங்கள், இந்த பேரியம் பெராக்சைடையும் மெக்னீஷியம் எடுக்கிறது தான் நம்மளுக்கு இக்னிஷன் மிக்சர் அப்படின்னு பேர். ஸோ இது எடுக்கும் போது நம்மளுக்கு பேரியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இந்த இக்னிஷன் மிக்சர் ரைசஸ் த டெம்பரேச்சர் டு அரவுண்ட் 2000 to 400 degrees Celsius and also it gives a heat of about 852 kilojoules per mole. ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை வச்சு தான் நம்மளுக்கு இந்த Cr2O3 வந்து ரெடியூஸ் ஆகுது டு ஃபார்ம் chromium metal. All right, not only metals like aluminum, we can also use metals like sodium, potassium and calcium for reduction of metal oxide. எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள், B2O3 இந்த மெட்டல் ஆக்சைடை சோடியமோட ட்ரீட் பண்ணும்போது போரான் அண்ட்
sodium oxide செப்பரேட்டாக கிடைக்கிது. ஸோ நவ் யூ சி B2O3 ரெடியூஸ் ஆகிருக்கு, இங்கே இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி ருபீடியம் ஆக்சைடை மெக்னீஷியமோட ட்ரீட் பண்ணும்போது யூ கெட் ருபீடியம் மெட்டல் பை ரிமூவல் ஆஃப் திஸ் ஆக்சிஜன். ஸோ மெக்னீஷியம் இஸ் ஹெல்பிங் இன் ரிமூவல் ஆஃப் திஸ் ஆக்சிஜன், ஹென்ஸ் திஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? மெக்னீஷியம் அப்பான் கம்பைனிங் வித் திஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. அதே மாதிரி டைட்டேனியம் டை ஆக்சைடு மெக்னீஷியமோட ட்ரீட் பண்ணும்போது திரும்ப மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் டைட்டேனியம் கிடைக்கும். ஸோ டைட்டேனியம் ஆக்சைட்லேருந்து டைட்டேனியம் கிடைக்குது, விச் இஸ் ரிடக்ஷன். அதே மாதிரி தோரியம் ஆக்சைடு கால்சியமோட ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு அலாங் வித் தோரியம் as த ரெடியூஸ்டு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ திஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் 1250 கெல்வின். இப்போது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒன்று எடுத்து தான் ஒரு ரிடக்ஷன் போகுமா, இல்லை தானாகவே ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் போகுமா அப்படின்னா, சில ரியாக்ஷன்ஸில் அங்கே இருக்கிற அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூலே வந்து ரிடக்ஷனை கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், HgS அப்பான் ட்ரீட்மெண்ட் வித் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் Hg அண்ட் SO2 as ப்ராடக்ட். இங்கே நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் செப்பரேட்டாக ஆட் பண்ணலை, நம்ம வந்து இந்த மர்க்யூரிக் சல்ஃபைடு ஓர் எடுத்து ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுறோம் in the presence of oxygen இல்லையா. ரோஸ்டிங்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், that is heating the ore in the presence of oxygen, excess oxygen. ஸோ ஆக்சிஜனில் போட்டு இந்த சல்ஃபைடு ஓரை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, we get sulfur dioxide as the product and HgS வந்து பிரேக் ஆகி டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு Hg கிடைக்கிது. ஸோ this is called auto reduction without any reducing agent. Now let us go to the thermodynamic principles that are needed for a metallurgical reaction to take place. இப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் சரியா, இப்போ எந்த மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த மெட்டலை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு we will convert that ore into metal oxide. அந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ எந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணணுன்னாலும் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதுக்கான சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட் தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். we have to have a look at the thermodynamic parameters like Gibbs free energy, delta G. Right, that's a very important parameter through which we will analyze எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்து இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்ராம் கால்ட் எலிங்கம் டயக்ராம், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கலாம், MO அப்படிங்கிற மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறக்கு we will take carbon. So we can reduce a metal oxide using carbon. நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் கார்பனை வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பன் இங்கே இருக்கிற மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும், இல்லை கார்பன் வந்து ஆக்சிஜனோட கார்பன் மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்ஷன். இன்கேஸ் ஒரு ரியாக்ஷனில் மெட்டல் ஆக்சைடு கூட நம்ம கார்பன் எடுக்கிறோம், அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுதுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து திரும்ப ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடும். ஓகே, நவ் let us see the selection of reducing agent based on these thermodynamic properties. என்னெல்லாம் thermodynamic parameters நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு reducing agent choose பண்ணுறக்கு அப்படின்னா, a suitable reducing agent is selected based on thermodynamic consideration. I already told you thermodynamic parameters consider பண்ணி தான் நம்ம reducing agent choose பண்ணுறோம். Next, for a spontaneous reaction the change in free energy should be negative. இது ஆல்ரெடி நீங்கள் thermodynamicsல படிச்சிருப்பீங்க.
ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இல்லை ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூ என்னவாக இருக்கணும், சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி எப்போவுமே நெகட்டிவாக இருக்கணும். நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு தான் நம்ம டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக பார்த்துருப்போம். ஓகே, therefore thermodynamically the reaction of a metal oxide with a given reducing agent can occur if the free energy change for the coupled reaction is negative. அதாவது அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் அந்த ரியாக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கப்பிள்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். நெகட்டிவாக இல்லை அப்படின்னா அது ஸ்பான்டேனியஸாக ப்ரொசீட் ஆகாது. Hence the reducing agent is selected in such a way that it provides a large negative delta G value for a coupled reaction. So based on the delta G value we will be selecting the reducing agent. So delta G value எப்படி இருக்கணும், largely நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக ப்ரொசீட் ஆகும். இந்த ஃபேமஸான எக்ஸ்பிரஷனை நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஃபஸ்ட்டு டெல்டா ஜி அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. டி ரெஃபர்ஸ் டு டெம்பரேச்சர் அண்ட் டெல்டா எஸ் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ்லேயே என்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்ன அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஃப்ரீ எனர்ஜினா என்னன்னாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ எனர்ஜினா என்னது, ஒரு சிஸ்டமில் இருக்கிற எனர்ஜி which can be converted into useful work, அதுதான் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ டெல்டா ஜிங்கிறது சேஞ்ச் இன் தட் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஹெச் அப்படின்னா என்ன, என்தால்பி. என்தால்பினா we can call it as the heat content of the reaction. Okay, then delta S அப்படிங்கிறது என்ன, entropy. Entropy can be called as the randomness or the chaoticness in a reaction. ஓகேவா, இப்போது டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருந்தால் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் தான் ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிலேஷனை வச்சு தான் del G is equal to del H minus T del S, இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம டெல்டா ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தட் டெல்டா ஜி இந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்லை நடக்காதாங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have one other equation, that is delta G naught is equal to minus RT ln Kc. ஸோ இந்த ரிலேஷன் எதுக்கு அப்படின்னா, in order to find the standard Gibbs free energy change with relation to Kc. Kங்கிறது என்ன, அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதுதான் K or Kc. So now Ellingham used this relation in order to find the delta G naught values with respect to temperatures. Okay, so Ellingham நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த ரிலேஷன் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேன் கே, அந்த ரிலேஷனை வச்சு தான் எலிங்கம் டயக்ராம் அப்படிங்கிற ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிங்கம் டயக்ராம் அப்படின்னா என்ன, இட் இஸ் அ பிளாட் ஆர் அ கிராஃப் தட் இஸ் ட்ரான் பிட்வீன் டெம்பரேச்சர் T ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டெல்டா ஜி நாட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்து நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காரு யார், எலிங்கம். ஸோ அதுக்கு பேர் தான் எலிங்கம் டயக்ராம். ஸோ அந்த கிராஃபில் யூ கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தட் ஸ்ட்ரெயிட் லைன் வில் ஹாவ் ஸ்லோப் விச் இஸ் த டெல்டா எஸ், சேஞ்ச் இன் என்ட்ரோப்பிங்கிறது தான் அங்கே ஸ்லோப், அந்த ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது தான் டெல்டா ஹெச் இல்லையா. நம்ம ப்ரீவியஸாக ஒரு ரிலேஷன் பார்த்தோம்ல, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இந்த ரிலேஷனை நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்க கிராஃபோட வச்சு கம்பேர் பண்ணும்போது we see that this delta h is the y intercept and delta s is the slope. ஸோ இந்த கிராஃபுக்கு பேர் தான் எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராமோட பர்பஸ் என்ன, ஒரு ரியாக்ஷனுக்கு, ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு எந்த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த எலிங்கம் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராமை வச்சு என்னெல்லாம் கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம அரைவ் ஆகலாம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா
இந்த மெட்டல் ஆக்சைட்ஸோட ஃபார்மேஷனில் யூ see that the slope is always positive. ஸோ ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கிறது எதனால் அப்படின்னா, இப்போ மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ மெட்டல் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆக்சிஜன் கேஸ் மாலிக்யூலாக அப்படியே இருக்கும் போது இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் ஹேவ் ஹையர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதோட மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா ரேண்டம்னஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம், which is the chaos is more. In other words, thermodynamically speaking, the entropy is more. இல்லையா? ஸோ டெல்டா எஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஆக்சிஜன் தனியாக இருக்கும் போது என்ட்ரோபி ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒன்ஸ் இந்த ஆக்சிஜன் மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணி மெட்டல் ஆக்சைடு ஆகுது அப்படின்னா அந்த என்ட்ரோபி கம்மி ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் வை வி சே டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், தட் இஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போது டெல்டா எஸ் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா minus into minus plus, so totally this term becomes positive இல்லையா? ஸோ இது பாசிட்டிவ் ஆகும் போது we see that delta G becomes negative, right? So delta G value நெகட்டிவாக இருந்தால் we know that the reaction will take place spontaneously. இப்போது இந்த கிராஃபை பாருங்கள். ஸோ இந்த கிராஃபில் we will look at this carbon monoxide formation. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா it has got a negative slope. ஸோ இங்கே 2 moles of carbon react with 1 moles of oxygen to form 2 moles of carbon monoxide. ஸோ கன்செப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது, 1 mole இருக்குது. ஆனால் எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னா 2 moles ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ we can say that CO is more stable at higher temperature. ஏன் கார்பன் மோனாக்சைடு வந்து ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்ஸில் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த லைனை வச்சே நம்ம சொல்லிடலாம். இந்த லைன் நம்மளுக்கு காமிக்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் எங்கே ஆயிருக்கு, இது டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸில் 2200 to 2400 கெல்வின் வரைக்குமே யூ see that கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது மர்க்யூரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு இதெல்லாம் வந்து வெரி லெஸ் டெம்பரேச்சர்ஸில் தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் கார்பன் மோனாக்சைடு ஹைலி ஸ்டேபிள் பிகாஸ் அதோட கிராஃப் இண்டிகேட் பண்ணுறது என்ன, 2200 to 2400 கெல்வின் வரைக்குமே அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜி வேல்யூ ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே வருது. ஸோ லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டெல்டா ஜி வேல்யூ 0 ஆகுது இல்லையா? So now we can say below this temperature where delta G is negative and the oxide becomes more stable, and above this temperature delta G is positive. So இதனால நம்ம என்ன சொல்லலாம்னா டெம்பரேச்சர்ஸ் லோவராக இருக்கும் போது மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. எந்த மெட்டல் ஆக்சைடுக்கெல்லாம் டெம்பரேச்சர்ஸ் லோவர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கோ டி வேல்யூ, அது அந்த மாதிரி ஆக்சைட்ஸ் எல்லாமே அன்ஸ்டேபிள் ஆக்சைட்ஸ். இதெல்லாம் அன்ஸ்டேபிள் ஆக்சைட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆக்சைட்ஸ். ஏன்னா அதோட டெம்பரேச்சர் வேல்யூ கிரேட்டராக இருக்குது. Now if you look at silver oxide and HgO, mercuric oxide, there is a sudden change in the slope at a particular temperature. That is because of phase transition. And the oxide oda phase வந்து initially solidல இருந்து அது vapor-ஆ form ஆயிருக்கலாம். There is a phase transition. அதனால தான் we say that there is a sudden change in the slope at a particular temperature. Now இந்த எலிங்கம் டயக்ராமோட purpose என்ன? In order to choose the appropriate reducing agent and the appropriate temperature range for the reduction to take place. இல்லையா? நம்ம எலிங்கம் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணப்பவே பார்த்தோம், இந்த டயக்ராமோட பர்பஸே ரெடியூசிங் ஏஜென்ட், எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது. இன்னொன்று, எந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம வைக்கலாம் இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எலிங்கம் டயக்ராம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. Now
if you look at this straight line, Ag plus O2 gives Ag2O and 2Hg plus O2 gives Hg2O. In the rendu line it is the upper part of the diagram. It is in the upper part of the diagram. Can you see here? Ag2O or Hg2O இதெல்லாம் எங்க இருக்கு? Upper part of the Ellingham diagram ல இருக்கு. So this indicates that it gets decomposed at very small temperatures. ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடுது? இந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் வந்து reduce ஆயிடுது, decompose ஆயிடுது. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸே தேவையில்லை. ஏன்னா just that temperature கம்மி பண்ணும் போதே அந்த ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு மெட்டல் கிடச்சிது. அதனால் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே தேவையில்லை. Then this Ellingham diagram is used to predict the thermodynamic feasibility of reduction of oxides of one metal by another metal. இப்போ நம்ம மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான். எப்படி ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும், எந்த மெட்டல் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கோ அந்த மெட்டல் லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயுமே இந்த டயக்ராமில் எந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் மேலே இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் ஆக்சைடு எடுத்துக்கோங்க. ஸோ குரோமியம் ஆக்சைடு இந்த டயக்ராமில் அப்பர் பார்ட்டில் இருக்குது. தென் அலுமினியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் லோவர் பார்ட்டில் இருக்குது இல்லையா? ஸோ we say that this aluminum oxide is more stable than chromium oxide. அப்போ அதனால் aluminum can be used to reduce chromium oxide. So this aluminum can be used as a reducing agent. ஏன்னா this is more stable than this. Next பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன். ஸோ இந்த கார்பன் லைன் மற்ற எல்லா மெட்டல் ஆக்சைடு லைன்ஸையுமே கட் பண்ணிட்டு போகுது இல்லையா? So from this we can say that it can reduce all the metal oxides because it is able to have an intercept with all the lines of metal oxide. So now if you see the formation of FeO, the carbon monoxide line cuts this line of iron oxide at 1000 Kelvin. 1000 Kelvin la cut பண்ணுது. But you see that below this temperature, 1000 Kelvin below in the temperature, the carbon lies above the iron line. அப்படிதானே? So 1000 Kelvin கீழே பார்த்தா carbon line எங்கே இருக்கு? It is lying above this FeO, which means this carbon till 1000 Kelvin cannot reduce FeO, whereas below 1000 Kelvin you see this line is now lying below the line of FeO. That means it is more stable below this 1000 Kelvin. Sorry, cut. So இந்த லைன் பார்த்தீங்கன்னா 1000 கெல்வினுக்கு மேலே போக போக இந்த லைன் எப்படி இருக்கு? FeOக்கு கீழே இருக்கு, FeO லைனுக்கு கீழே இருக்கு, which means it is more stable than FeO. Therefore we can say this carbon monoxide can be used. Therefore we can say this CO can be used to reduce this FeO. But that is not possible below 1000 Kelvin. Yena, you can see that the line is upper and FeO line is lower. Okay, so we can confirm the reduction of FeO by CO only above the 1000 Kelvin temperature and not below it. Now see the reactions. Fe with oxygen gives FeO and the delta G values minus 350 kilojoule per mole. Carbon reacts with oxygen to give carbon monoxide, and here is the delta G value. Now we can reverse the first equation so that we get 2Fe, that gives 2Fe plus O2, and equation reverse panna nama delta G வந்து reverse பண்ணி போடணும். minus 350 இருக்கிறது plus 350 ஆயிடும். This is in accordance with thermodynamics. Now we can couple these two reactions, the reverse panna reaction along with this carbon plus O2 reaction. So அதை நம்ம couple பண்ணும்போது we get this.
Okay. So now the standard free energy pathina, it is minus 130 kilojoule per mole for 2 FeO when reacts with 2C. இப்போ நம்ம 1 FeO க்கு வேணும்னா என்ன பண்ணணும், we can divide this by 2. அப்போ delta G value we have to divide by 2 so that you get minus 65 kilojoules per mole. I hope you remember thermodynamics la நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் என்ன மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோமோ அதை நம்ம டெல்டா ஜி வேல்யூக்கும் சேர்த்து பண்ணணும். இப்போ நான் இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா அந்த டெல்டா ஜியோட வேல்யூவையும் நான் இன்வெர்ட் பண்ணணும். மைனஸ் 350 இருக்கிறது ப்ளஸ் 350 ஆகும். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டு இந்த ரெண்டு ரியாக்ஷனையுமே, அந்த ரிவர்ஸ் பண்ண ரியாக்ஷனையும் இந்த ரியாக்ஷனையும் நான் ஆட் பண்ணுறேன், கப்பல் பண்ணுறேன். அப்போது 2FeO ப்ளஸ் 2C gives me 2Fe ப்ளஸ் 2CO. ஓகே, ஸோ அதை கப்பல் பண்ணும்போது தட் மீன்ஸ் ஐ எம் ஆடிங் இட். அப்போ அந்த டெல்டா ஜி வேல்யூஸையும் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணேன்னா ஐ வில் கெட் மைனஸ் 130. அப்போது 2Fe ப்ளஸ் 2C gives 2Fe ப்ளஸ் 2CO. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு delta G is minus 130. அப்போ if I divide it by 2 and if I want the value of delta G for 1 mole of FeO, then I will get minus 65 kilojoules per mole. இப்போ நம்ம லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். எலிங்கம் டயக்ராம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த அப்ராப்ரியேட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எலிங்கம் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, எந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எலிங்கம் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. நவ் இந்த எலிங்கம் டயக்ராம்னால் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா, நம்பர் 1, இட் டஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் த கைனடிக்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பற்றி எந்த ஒரு எவிடன்ஸுமே எலிங்கம் டயக்ராம் கொடுக்கல. நெக்ஸ்ட், we cannot tell the possibility of the reaction that might take place. ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதாங்கிறத பற்றி பாசிபிலிட்டியை நம்ம எலிங்கம் டயக்ராமை வச்சு சொல்ல முடியாது, தெர்மோடைனமிக்ஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். Then the interpretation of delta G is based on the assumption that the reactants are in equilibrium. So delta G நம்ம எப்படி find out பண்ணியிருக்கோம்னா, assuming that these reactions are in equilibrium. So sometimes எல்லா ரியாக்ஷன்ஸுமே ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஈக்குவலிபிரியமில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து this is a limitation. Now let us see the electrochemical principles of metallurgy. இப்போது certain metals like sodium, potassium, அதாவது ஆக்டிவ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் நம்ம கார்பனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் we can go for electrolysis of these metals. So that is a electrochemical process இல்லையா. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சோடியம் ஆர் பொட்டாசியம் மெட்டல் சால்ட்ஸை எடுத்துகிட்டு that salts which are either in molten form இல்லை ஃபியூஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் கொண்டு போகலாம். or else we can add some suitable reducing agent in order to reduce such metals. Now எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. எலிங்கம் டயக்ராம்லேயும் அதை தான் பார்த்தோம், என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையே எலிங்கம் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் we go with this very important relation, that is delta G naught is equal to minus NFE naught, where N stands for the number of electrons that is shuttling in this electrochemical process, then F stands for Faraday, which is 96,500 coulombs, then E naught is the standard electrode potential for a redox reaction. Okay, இப்போ we know the condition delta G naught value எப்படி இருந்தால் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். எப்படி இருக்கணும், delta G naught value நெகட்டிவாக இருக்கணும்
இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட். அப்போ இ நாட் வேல்யூ என்னவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதாவது டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இ நாட் பாசிட்டிவாக இருந்தால் தான் டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ பாசிட்டிவாக இருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், திஸ் என்டையர்லி will become a minus, so that delta G naught value will be negative. That indicates that the reaction will be spontaneous. In case E naught value பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். E naught வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் now becomes ப்ளஸ். அப்போ டெல்டா ஜி நாட் வேல்யூ பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ டெல்டா ஜி நாட் வேல்யூ பாசிட்டிவ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்குமா? இட் வில் நாட் ஹேப்பன். இட் வில் பி அ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் whenever டெல்டா ஜி நாட் டேக்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு, இஃப் யூ டேக் எனி ரியாக்டிவ் மெட்டல், like for example you can consider this reaction, copper on reaction with 2Ag plus. So here you see காப்பரையும் சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது we see that the more reactive metal will go into solution. So copper என்ன ஆகுதுங்க? Cu is becoming Cu2 plus, that is Cu is undergoing oxidation, right? அந்த 2 electrons இந்த 2Ag plus எடுத்துட்டு reduce ஆகி silver form ஆயிடுது. So always more reactive metal will go into the solution. That means they will ionize into its own ions. Now let us see this process named as Hall-Héroult process in order to purify aluminum. So aluminum purify பண்றதுக்கு இந்த process use பண்றோம். It is an electrochemical process in which we will have an anode and a cathode. இங்க anode என்ன இருக்கு? You have the carbon taken as the anode. இது எல்லாமே anodes. And cathode என்னவா இருக்குன்னா இந்த carbon lined tank. இந்த என்டையர் டேங்க் என்ன பண்ணியிருக்காங்க? கார்பனால் லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் லைனிங் தான் கேத்தோடாக ஆக்ட் பண்ணுது. ஓகே, யூ கேன் see that there is a outlet for the collection of aluminum, and inside this you have the electrolytes, that is molten aluminum oxide Al2O3 and Na3Al(F4), which is cryolite, ரைட்டா? இப்போ ஆனோடையும் கேத்தோடையும் நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்க்கு, அதாவது பொட்டன்ஷியலுக்கு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும் போது என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ டோல்ட் யூ த ஆனோட் which is the carbon block, cathode is the iron tank lined with carbon, and then you have the electrolyte which is 20% alumina, cryolite and 10% calcium chloride. ஸோ இந்த cryolite-ஓட யூஸ் என்ன அப்படின்னா, it will reduce the melting point. ஸோ cryolite வந்து melting point-ஐ ரெடியூஸ் பண்ணி அதோட கண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது. யூ நோ வெரி வெல் தட் ஆல்வேஸ் கேத்தோடிக் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். கேத்தோடிக் reduction will take place and anodic oxidation will take place. அப்போ கேத்தோடில் இந்த அலுமினியம் ஆக்சைடு என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகி Al3+ and 3O2- ஃபார்ம் ஆகுது. அந்த O2- ஆனோடில் என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ யூ கேன் see the carbon which is taken as the anode will also oxidize as carbon monoxide, and then also it may oxidize as carbon dioxide. Now we will see the overall reaction that are taking place. So basically you will have 4Al3+ which reacts with 6O2- and 3 carbon in order to form 4Al and 3CO2. அப்போ அந்த ஆனோடிக் கார்பன்லாம் என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகிடுது, which takes place at the anode, and the aluminum oxide will get reduced to aluminum metal, and then we will be able to collect the aluminum metal from the outlet. So this is called Hall-Héroult process. Now let us see zone refining process. இந்த zone refining processல impure metal-ஐ எடுத்துக்கிறோம். அது ஒரு rod formல எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த impure metal-ஐ நம்ம என்ன பண்ணுறோம்? We are subjecting it to heat. எப்படி? ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த சர்க்குலர் ஹீட்டர் and this is the impure rod that we take.
நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மேனியம் ராட் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சர்க்குலர் ஹீட்டரை என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸை. அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஜெர்மேனியம் ராட் அப்படியே மோல்டன் ஸ்டேட்டுக்கு வருது பிகாஸ் ஆஃப் த ஹீட். அந்த மோல்டன் ஸ்டேட்டில் அந்த மோல்டன் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் எல்லா இம்ப்யூரிட்டிஸும் அப்படியே அந்த மோல்டன் ஸ்டேட்டில் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த எண்டுக்கு ஃபைனலி வரும்போது ஒரு எண்டு ஃபுல்லாக மோல்டன் ஃபார்ம் ஆஃப் ஜெர்மேனியம் இருக்கும் விச் கண்டெய்ன்ஸ் இம்ப்யூரிட்டிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எண்டை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மற்ற பியோர் ஜெர்மேனியமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜோன் ரிஃபைனிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தட் வி கெட் அல்ட்ரா பியோர் மெட்டல். அண்ட் the important point to notice, this process will be carried out in inert atmosphere. ஏன் inert atmosphere அப்படின்னா வெளியில் இருக்கிற ஆக்சிஜன்லாம் இந்த மெட்டல்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம inert atmosphereல இந்த இந்த ப்ராசஸை நம்ம கேரி அவுட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். ஸோ இந்த ப்ராசஸை எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா இம்பியூர் மெட்டலை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஸோ ஒரு இம்பியூர் மெட்டலை எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் மூலயமா ப்யூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், வி நீட் ஆனோட், கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர் எடுக்கலாம். ஸோ சில்வரை நம்ம எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் பண்ணும்போது வி வில் நீட் அ ஆனோட். இங்கே ஆனோட் என்னவாக இருக்க போது, அந்த இம்பியூரான சில்வர். எந்த சில்வரை நம்ம ப்யூரிஃபை பண்ண போகிறோமோ அந்த இம்பியூர் சில்வரை தான் நம்ம ஆனோடாக எடுக்கிறோம். கேத்தோடு என்னவாக இருக்கும்னா பியோர் சில்வர். பியோர் சில்வரை கேத்தோடாக எடுத்துகிட்டு அந்த சில்வரோட சால்ட் சொல்யூஷன் நம்ம எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ சில்வர் நைட்ரேட்டை நம்ம எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கலாம். ஸோ வி நோ வெரி வெல் ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும் அண்ட் கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். Therefore, இப்போ ஆனோடில் பார்த்தீங்கன்னா Ag, silver becomes Ag plus electron. ஸோ ஒரு சில்வர் ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். அண்ட் தென் கேத்தோடில் இருக்கிற சில்வர் அயான்ஸ் இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு பியோர் சில்வராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரோட் ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் செட்டப் இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ ஆனோட் விச் இஸ் தி பாசிட்டிவ் எலக்ட்ரோட், cathode which is the negative electrode, and you have a silver nitrate solution which is the electrolyte. Once this is connected to the potential, என்ன ஆகும்னா இந்த impure metal இருந்து silver ions இருக்கு இல்லையா, அந்த Ag+ இதெல்லாம் போய் இந்த பியூர் சில்வரில் செட்டில் ஆகும். ஸோ செட்டில் ஆகிட்டு ஃபைனலாக இங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே விழுந்துடும், which is called anode mud. anode mud ஏன்னா இந்த ஆனோடே ஃபுல்லாக என்ன ஆயிரும், டிஸ்இன்டெகிரேட் ஆகி எல்லா சில்வர் அயான்ஸும் கேத்தோடு நோக்கி போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ஃபுல்லாக கீழே விழுந்துடும், which is known as anode mud. and then இந்த பியூரான சில்வரை நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, லிக்விட்ஸ் விச் ஹாவ் ஆல்மோஸ்ட் சிமிலர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். இப்போ மெட்டலில் வந்து லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டு மோல்டன் ஃபார்மில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், we are going to heat it. Suppose let us consider zinc whose boiling point is 1180 Kelvin and mercury whose boiling point is 630 Kelvin. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணும்போது இம்பியூர் மெட்டல் எவாப்ரேட் ஆகி மேலே வர அந்த வேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது பியூரான liquid form of metal நம்மளுக்கு கிடைக்கும். Impurities will be left behind. Only the pure vapors of the metal will evaporate and then that will be condensed. Next இந்த ப்ராசஸ்க்கு பேர் லிக்வேஷன். லிக்வேஷனில் என்ன பண்ணுவாங்க, எந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணுமோ அந்த மெட்டலை ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில், இந்த மாதிரி ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம்.
ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெட்டல் will start to மெல்ட் ஆகி அந்த molten ஃபார்ம் ஆஃப் பியோர் மெட்டலை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இம்ப்யூரிட்டிஸ்லாம் அங்கேயே ஸ்டே ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியோர் மெட்டல் வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு தனியாக கலெக்ட் ஆகுது. ரிமைனிங் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் வந்து இங்கேயே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் liquation. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இப்போது எந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்ணுமோ அந்த மெட்டலை சூட்டபிளான ஒரு ரியேஜென்ட் கூட ஆட் பண்ணி அதை ஒரு வாலடைல் காம்பவுண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அந்த வாலடைல் காம்பவுண்டை ஃபர்தர் நம்ம டீகாம்போஸ் பண்ணோம்னா மெட்டல் தனியாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். Now if you take nickel for example, நிக்கலை எப்படி பியூரிஃபை பண்ணலாம்னா we can purify it by Mons process. ஸோ இந்த ப்ராசஸில் அந்த இம்பியூரான நிக்கலை எடுத்து கார்பன் மோனாக்சைடு கூட நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அரௌண்ட் 350 கெல்வினில் இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த நிக்கல் கூட ரியாக்ட் பண்ணி இட் வில் ஃபார்ம் நிக்கல் டெட்ரா கார்பன் மோனாக்சைடு. ஓகே, which is known as tetracarbonyl. This is a ligand, very strong ligand. It is a strong ligand which reacts with nickel to form nickel tetracarbonyl. Okay, so இந்த nickel tetracarbonyl ஃபர்தராக நம்ம 460 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் திரும்ப டிஸ்இன்டெகிரேட் ஆகி நம்மளுக்கு பியோர் நிக்கல் கிடைக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் known as Mons process for taking nickel, pure nickel. Next, titanium. How are we going to take pure titanium? By Arcal process. So இங்கே டைட்டேனியம் நம்ம டைட்டேனியம் அண்ட் zirconium ரெண்டையுமே இந்த ப்ராசஸில் நம்ம பியூரிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி மெட்டல்ஸை நம்ம எவாக்குவேட்டட் வெசல் யூஸ் பண்ணி, எவாக்குவேட்டட் வெசல்னால் என்ன, அந்த வெசலில் எந்த ஒரு ஏரும் இல்லாமல் எம்டியாக இருக்கிற அந்த எவாக்குவேட்டட் வெசலில் நம்ம டைட்டேனியம் எடுத்து அதில் அயோடின் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டேனியம் அயோடினோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டெட்ரா அயோடைட் டைட்டேனியம் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் ஃபார்ம் பண்ணும். ஃபர்தராக அந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைடை we will pass that over a tungsten filament at around 1800 Kelvin. ஸோ அந்த டெட்ரா அயோடைட் டைட்டேனியமை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 1800 கெல்வின் டெம்பரேச்சரில் பாஸ் பண்ணும்போது இந்த டெட்ரா அயோடைட் டீகாம்போஸ் ஆகி நம்மளுக்கு டைட்டேனியம் தனியாக கிடச்சிடும். ஸோ தட் டைட்டேனியம் இஸ் த பியோர் டைட்டேனியம் விச் வி கெட். ஸோ நம்ம இப்போ எப்படி அலுமினியமை நம்ம பியூரிஃபை பண்ணுறது, எப்படி டைட்டேனியமை பியூரிஃபை பண்ணுறது, எப்படி நிக்கலை பியூரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி வேரியஸ் பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ we can see that aluminum is used in aluminum foil in order to keep the ஹீட்டை வெளியில் விடாமல் ஃபுட் ஐட்டம்ஸை ஹாட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம அலுமினியம் ஃபாயில்ஸ் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் அன் அப்ளிகேஷன் யூஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் குக்கிங் வெசல்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை thermal conductivity and also it's used in heat exchangers and sinks. Aluminum alloy is used in making aeroplanes because of its light weight and it is strength. Then it is used in making gas pipes and some chemical reactors and medical equipments, also in refrigerator unit. It is also used in making electric cables because of its electrical conductivity. Now let's see the uses of iron. Iron is used in making bridges, railway tracks, cutting tools, rifles, and it is used to make pipes, and it is used to make stoves, valves, and the alloys of iron is used to make magnets. Then the nickel steel, which is used for making cables and in automobiles and aeroplane parts. Then chrome steels, which are very strong, are used in manufacture of cutting tools and crushing machines. Then stainless steel is used in architecture, bearings, cutleries and surgical instruments, and also in jewelry.
Then uses of copper. Copper, because of its high thermal conductivity, is used in making copper bottom vessels. It's used in making wires because of its electrical conductivity. It is used in making coins and even some ornaments. Then gold, which is used in making jewelry, ornaments, and to make coins, and it is used in dental fillings, and it is also a very good catalyst. It is used in chemical reactions as a catalyst, and it is used in solar cells. It's gold nanoparticles solar cells la use பண்ணலாம் in order to increase its efficiency. Then it is used in electroplating of watches, then artificial limbs, right, limb joints and dental fillings and all these. Then coming to uses of zinc. Zinc is used in galvanization process. It is used in galvanization of iron. It is used in die casting of automobiles. Then electrical and hardware industries la use agudhu. Zinc oxide nama many products like paints and rubber, cosmetics, pharmaceuticals, batteries, textiles is எல்லாத்துலயும் zinc oxide use பண்ணலாம். It also has a photocatalytic efficiency. Then zinc sulfates are used in making luminous paints, fluorescent light, and in X-ray screens. Brass, which is an alloy of zinc, is used in water valves and in communication equipment, as it is highly resistant to corrosion. So alloys are usually highly resistant to corrosion.